ஹே காய்ஸ், PNB பேங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல இருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இந்த ஜாப்க்கு ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் அண்ட் சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 70,000 வரைக்கும் கொடுப்போம்னு கோட் பண்ணிருக்காங்க. இந்த ஜாப்க்கான ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலுக்குள்ள வரீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வித்அவுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பஞ்சாப் நேஷனல் பேங்க்லேருந்து ரிலீஸ் ஆன அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் அண்ட் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. PNB பேங்க் ஒரு லீடிங் சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க். இந்த பேங்க்லேருந்து தான் டோட்டலாக 350 வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த ஜாப்க்கு நீங்கள் March 3 March 24 அப்ளை பண்ணணும். அண்ட் டென்டேட்டிவ் எக்ஸாம் டேட் ஏப்ரல் அல்லது மேக்குள்ளே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ஜாப் ரோல், வேகன்சிஸ் அண்ட் பே ஸ்கேல் பற்றி பார்ப்போம். டோட்டலா 8 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஆஃபீஸர் கிரெடிட் அண்ட் ஆஃபீஸர் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும்தான் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ண முடியும். நான் இந்த வீடியோவில் முக்கியமாக ஃப்ரெஷர்ஸ்க்கான ஜாப் ரோல் பற்றி தான் பேச போகிறேன். ஸோ ஃப்ரெஷர்ஸ் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. கிரெடிட் ஆஃபீஸர் ரோலுக்கு டோட்டலாக 250 வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சேலரி பொறுத்த வரைக்கும் 48,480 ரூபாய் ஸ்டார்டிங் பேயாக இருக்கும். அண்ட் இது கூட அலவன்சஸும் ஆட் ஆகும். ஸோ டோட்டலாக 70,000 வரைக்கும் ஸ்டார்டிங் பேயாக உங்களுக்கு இருக்கும். அண்ட் இண்டஸ்ட்ரி ஆஃபீஸ்க்கு டோட்டலாக 75 வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ரோலுக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் பே 70,000 இருக்கும். மீதி இருக்கிற 6 ரோல்ஸுக்குமே எக்ஸ்பீரியன்ஸ்ட் கேண்டிடேட்ஸ் தான் அப்ளை பண்ண முடியும். டோட்டல் வேகன்சியை கம்யூனிட்டி வைஸாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லா கம்யூனிட்டி கேண்டிடேட்ஸ்க்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி ஏஜ் ரிலாக்ஸேஷனும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ரோலுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஏஜ் லிமிட்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் கிரெடிட்க்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸோட ஏஜ் லிமிட் 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ள இருக்கணும். அண்ட் நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆர் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் ஆர் சார்ட்டர்ட் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் அல்லது ஃபுல் டைம் MBA ஆர் போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமா இன் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். இந்த ஜாப்க்கு எந்த சர்டிஃபிகேஷன்ஸும் முடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் கிரெடிட் ரிஸ்க் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ்ல சர்டிஃபிகேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா டிசைரபிள் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ரோலுக்கு எந்தவித எக்ஸ்பீரியன்ஸும் அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி ஆஃபீஸருக்கும் உங்களோட ஏஜ் லிமிட் 21 30 வயசுக்குள்ள இருக்கணும். அண்ட் நீங்க BE BTech டிகிரி இன் சிவில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் டெக்ஸ்டைல்னு நிறைய டிசிப்ளின்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். அண்ட் ஃபுல் டைம் டிகிரி இன் MTech அண்ட் MBA முடிச்சிருந்தாலும் டிசைரபிள்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சர்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் ஆர் ஃபினான்ஸ்ல முடிச்சிருந்தீங்கன்னா ஆடட் அட்வான்டேஜ் சொல்லியிருக்காங்க. இந்த 2 ரோலுக்கு மட்டும் தான் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ண முடியும். அண்ட் உங்களோட எஜுகேஷனல் ஸ்கோர் 60%க்கு மேல இருக்கணும். மீதி இருக்கிற ரோல் எல்லாத்துக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் அவசியம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட்டும் பர்சனல் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு பர்சனல் இன்டர்வியூ மட்டும் வைப்பாங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி. ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 2 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. பார்ட் 1 காமன் பேங்கிங் சிலபஸ் தான், ரீசனிங், இங்கிலீஷ் அண்ட் ஆப்டிடியூட். பார்ட் 2ல ப்ரொஃபஷனல் நாலேஜ்னு டோட்டல் 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதை நீங்க 120 மினிட்ஸ்ல சால்வ் பண்ணணும். இந்த எக்ஸாமை கிளியர் பண்றவங்க நெக்ஸ்ட் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆவாங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் திருச்சியில் அலாட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் SC ST PWD கேண்டிடேட்ஸ் 50 rupees plus GSTயும், அதர் கேண்டிடேட்ஸ் 1000 rupees plus GST கட்டுற மாதிரி இருக்கும் ஆன்லைன் மோட்ல. இந்த ஜாப்க்கு காமனா ஒரு பேங்க் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ற மாதிரி தான் இதுக்கும் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் அண்ட் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க சப்மிட் பண்ணி அப்ளை பண்ணணும். இந்த ஜாப் ரோல்ஸ் எல்லாமே ஆஃபீஸர் கேட்டகரி கீழே வரனால மெயின் பிரான்ச்சஸ் ஆஃப் PNB பேங்க்ல தான் உங்க ஜாப் லொகேஷன் இருக்கும். ஸோ இதை தொடர்ந்து நிறைய ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்க. ஸோ நான் இந்த நோட்டிஃபிகேஷனோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன் நம்புறேன். அண்ட் நீங்களும் இந்த நோட்டிஃபிகேஷன் ஒரு டைம் ஃபுல்லாக படிச்சு பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிளா இருக்கிற கேண்டிடேட்ஸ் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களோட குவரிஸை இன்ஸ்டாகிராம்ல ரைஸ் பண்ணுங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க டெய்லி போஸ்ட் பண்ற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நான் நாளைக்கு உங்களை இன்னொரு நோட்டிஃபிகேஷனோட மீட் பண்ற வரைக்கும் திஸ் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பிரஸ் சைனிங் ஆஃப். ஸ்டே ஸ்ட்ராங்.